சென்னை பெரும்பூரில் 20 கிலோ கஞ்சா கடத்திச் செல்ல முயன்ற மர்ம நபர் போலீசை பார்த்ததும் கஞ்சா பொட்டலத்தை போட்டுவிட்டு தப்பியோடி உள்ளார். பெங்களூரில் இருந்து அகர்தலா செல்லும் ரயிலில் பயணித்த இளைஞர் ஒருவர் பெரம்பூரில் இறங்க முயன்றபோது திடீரென ஓட்டம் பிடித்துள்ளார். பெரம்பூர் ரயில் நிலைய நடைமேடையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதை கண்டதும் கையில் வைத்திருந்த பையை தூக்கி போட்டுவிட்டு மர்ம நபர் ஓட்டம் எடுத்துள்ளார். பின்னர் அந்த பையை சோதனை செய்த அதிகாரிகள் அதில் 20 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததை கண்டறிந்தனர். பிடிபட்ட 20 கிலோ கஞ்சா பரங்கிமலை காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கஞ்சாவை வீசிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கையில் நீல நிற கைப்பை ஒன்றை வைத்தபடி அமர்ந்திருந்த 22 வயதான மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுஜான் ஷேக் என்ற இளைஞரிடம் இருந்து 5 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரை கைது செய்த ரயில்வே போலீசார் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விடிய அரசின் திறனற்ற ஆட்சியால் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கிடங்காக மாறி வருகிறது என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் குற்றச்சாட்டு இதன் மூலம் உறுதியாகி உள்ளது என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது.